குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். மெண்டலியம் அப்படின்ற டாபிக் வந்து 2ஆம் படத்தில் நம்ம பாட்டனியில் பார்த்தோம். கிரிகர் ஜோஹன் மெண்டல் பண்புகள் அனைத்தும் காரணிகள் அல்லது ஜீன்கள் தான் கடத்துது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த ஜீன்கள்லாம் குரோமோசோமில் அமைஞ்சிருக்கு. குரோமோசோம் தான் பாரம்பரியத்துக்கு காரணமானது அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாடு. ஜிஜே மெண்டல் 1865ஆம் ஆண்டு பட்டாணி தாவரத்தில் நன்கு வரையறுக்கப்பட்ட பண்புகளின் பாரம்பரியம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். ஸோ அதோட ரிசல்ட் தான் நமக்கு மெண்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டுபிடிப்புகள் நமக்கு கிடைச்சது. மெண்டலிய விதிகள் எல்லாம் நமக்கு கிடைச்சது அவர் ஆராய்ச்சி பண்ணதோட விளைவு. ஆனால் பல்வேறு காரணங்களால் அது 1900ஆம் ஆண்டு வரை அவரின் முயற்சிகள் அங்கீகரிக்கப்படவில்லை. ஸோ ஒரு 20-30 ஆண்டுகள் கழித்து தான் அதை மறு கண்டுபிடிப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைச்சது. அது இதை 3 அறிவியல் அறிஞர்கள் மறு கண்டுபிடிப்பு செய்கிறாங்க. டி வெரிஸ், காரன்ஸ், டி ஷர்மாக். 3 பேர், ஹியூகோ டி வெரிஸ், காரன்ஸ், ஷர்மாக். 3 பேர் தனித்தனியாக அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது மெண்டல் கண்டுபிடிச்சது சரிதான் அப்படின்னு மெண்டலோட முடிவுகளை உறுதிப்படுத்துகிறாங்க. நுண்ணோக்குதலில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக பல்வேறு செல்லியல் வல்லுநர்களால் செல் பகுப்பு ஆராயப்பட்டது. செல் பகுப்பு பற்றி முதல்ல ஆரம்ப காலத்தில் நமக்கு போதிய அறிவு இல்லை. அதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா செல் பகுப்புக்கு முன்னாடி இடைநிலை, அப்புறம் செல் பகுப்பு, இதெல்லாம் நமக்கு விரிவாக அதோட ஆழ்ந்த அறிவு நமக்கு கிடைச்சிது. உட்கருவில் உள்ள அமைப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். உள்ள குரோமோசோம்கள் இருக்குது, முதல்ல உட்கரு பிரியுது, அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் பிரியுது, இப்படியெல்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. மெய்யுட்கரு செல்களில் செல் பகுப்பின் போது தோன்றும் புழு வடிவ அமைப்புகள் குரோமோசோம்கள் என்று கண்டறியப்பட்டது. ஸோ இப்போ இதுக்குள்ளார இருக்கிற புழு வடிவ அமைப்பு உள்ள அதுக்குள்ளார அந்த செல் பகுப்பின் போது தடித்து உருண்டு திரண்டு நமக்கு குரோமோசோம் அப்படிங்கிற அமைப்பு உருவாகுது. இந்த அமைப்பு செல் பகுப்பு நடைபெறாத போது குரோமேட்டின் வலை பின்னலாக காணப்படுகிறது. ஸோ சாதாரண நிலையில் குரோமேட்டின் வலை பின்னலாக இருக்கும். செல் பகுப்பு நடைபெறும் போது குரோமோசோமா அது திரண்டு உருமாறிடும். குரோமோசோம் அப்படின்னா சாயம் ஏற்றுவதனால் உற்று நோக்க இயலும் வண்ண உடலங்கள் என்று பொருள். ஸோ அதை கலர் பண்ணோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக தெரியும். இது ஸ்டெயின் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா டார்க் ரெட் கலரில் தெரியும். ஸோ அதனால தான் குரோமோ வண்ணம், சோமா பாடி அப்படின்னு சொல்லி குரோமோசோம்னு பேர் வச்சோம். ஸோ குரோமோசோம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுதுங்க உட்கருக்குள்ளார. அதனால தான் நம்ம குரோமோசோம்ங்கிற பேரை அதுக்கு கொடுத்தோம். முழுமையான 2 அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை கொண்டுள்ள உயிரினத்திற்கு இருமடி உயிரி என்று பெயர். இப்போ மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா 46 குரோமோசோம்கள் இருக்கு. அதில் 23 + 23, ஒரு 23 அப்பா கிட்ட இருந்து வந்தது, இன்னொரு 23 அம்மா கிட்ட இருந்து வந்தது. மொத்தம் 46 குரோமோசோம்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இருமடி உயிரி என்று சொல்கிறோம், டிப்ளாய்டு. நீண்ட தொடர்ச்சியான சுருள் போன்ற டிஎன்ஏவை கொண்ட ஒரு குரோமோசோமில் மரபணுக்கள் சீரான நேர்கோட்டில் அடுக்கி வைத்தாற்போல் அமைந்துள்ளன. ஸோ இதை பார்ப்போமே. இதில் பாருங்க, இதுதான் குரோமோசோம். 2 குரோமோசோம் வரையப்பட்டிருக்கு. இதில் ஜீன் ஏ, ஜீன் பி, இது ஜீன் சி, இது ஜீன் டி, இது ஜீன் இ, இது ஜீன் எஃப். வரிசையாக குரோமோசோம்களில் ஜீன்களை அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ எப்படி ப்ரேயரில் லைனாக நிற்கிறீங்க நீங்கள், அதே மாதிரி தான். ஒரு ஷாப்புக்கு போனால் நம்ம எப்படி கியூ ஃபார்ம் பண்ணி பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இந்த ஜீன்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது குரோமோசோமில். ஒவ்வொரு மரபணுவில் குரோமோசோமில் தனக்கென்று ஒரு அமைவிடத்தை பெற்றுள்ளது. மரபணுக்கள் ஒன்று, அதாவது ஜீன் ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும்.
நீங்க மனிதன் இருக்கிற முதல் குரோமோசோம்ல ஜீன் ஏ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா எல்லா மனிதன்லயும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா முதல் குரோமோசோம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜீன் ஏ தான் இருக்கும், செகண்ட் பிளேஸ்ல ஜீன் பி தான் இருக்கும், தேர்ட் பிளேஸ்ல ஜீன் சி தான் இருக்கும். அது அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட இடம், தனக்கென்று ஒரு இடத்தை அது பிடிச்சுக்கும், அந்த இடம் ஃபிக்ஸ்டா அது வச்சிருக்கும். இந்த மரபணுக்கள் மரபு வழி பரிமாற்ற அலகுகள் தான். ஸோ இந்த ஏபிசிடிஇன்னு இங்கே குறிச்சிருக்கோம். அது வந்து நம்ம மனிதனுடைய உடல் உயரம், உடலோட எடை அல்லது உடலோட நிறம், முடியோட நிறம், இப்படி பல்வேறு பண்புகளுக்கு காரணமான ஜீன்களாக இருக்கலாம். மெண்டலிய காரணிகள் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெற்றிருப்பதோடு ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுகிறது என்பதை குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரிய கோட்பாடு கூறுகிறது. குரோமோசோம்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெற்றிருக்குது, ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பண்புகளை கடத்துது. இதுதான் குரோமோசோம் கோட்பாடோட கான்செப்ட். குரோமோசோம் கோட்பாடு வளர்ச்சியின் வரலாறு. 1902 பொவேரி என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்ப்போம். குரோமோசோம்கள் மரபணுக்களை உள்ளடக்கிய மரபணு தீர்மானிகளை தன்னகத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். ஃபர்ஸ்ட் மரபணுக்களை வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாடு உருவாக காரணமாக திகழ்ந்தவர் பொவேரி தான். சட்டன், WS சட்டன் 1902 என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்ப்போம். இளம் அமெரிக்க மாணவர் கேமெட்டுகளின் உருவாக்கத்தின் போது நிகழும் குரோமோசோம்களின் செயல்பாடுகளுக்கும் மெண்டலிய காரணிகளுக்கும் இடையே ஒற்றுமை காணப்படுவதை தனியே எடுத்து கூறினார். குரோமோசோம் செயல்பாடுகளுக்கும் மெண்டலிய காரணிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத இவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. சட்டன் மற்றும் பொவேரி இவங்க 2 பேரும் சேர்ந்து 1903 என்ன கண்டுபிடிக்கிறாங்க? பாரம்பரியமான குரோமோசோம் கோட்பாட்டினை தனித்தனியாக முன்வைத்தனர். சட்டன் மறுபடியும் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்ப்போம். குரோமோசோம்கள் தனித்து பிரிதலின் கருத்துக்களை மெண்டலிய கொள்கைகளோடு இணைத்தார். மெண்டல் வந்து காரணிகள் காரணமாக அமைது ஒவ்வொரு பண்புக்கும், அது குரோமோசோம்கள் வழியா அது வந்து ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுது, அது தனித்து பிரிகிறது, சார்பின்றி ஒதுங்குகிறது, அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஸோ அவைகளை குரோமோசோம் கோட்பாடோட இணைச்சு அதை ஒப்பிட்டு நமக்கு விளக்கினவர் சட்டன் தான். இது பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாடு என்று அழைக்கப்பட்டது. ஸோ சட்டன் பொவேரி குரோமோசோம் கோட்பாடுனா சட்டன் மற்றும் பொவேரி தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அவங்க முதல்ல ஆரம்பத்தில் தனித்தனியாக கண்டுபிடித்தது, பின்னர் அவர்கள் சொன்ன கோட்பாடு, அவை அனைத்தும் நமக்கு வந்து ஒரு லைம் லைட். இதில் பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டின் சிறப்பு இயல்புகள். தொடர்ச்சியான செல் பகுப்பில் மூலம் ஒரு உயிரினத்தின் உடல் செல்களானது கருமுட்டை செல்களில் இருந்து உருவாகிறது. ஸோ நம்ம கருமுட்டை அப்படின்றது ஆண் கேமீட் மற்றும் பெண் கேமீட் இணைவதன் மூலம் கருமுட்டை உருவாகிறது. இதுதான் வந்து ஜைகோட். ஜைகோட் இங்க கிடைக்குது. இந்த ஜைகோட் இப்படி உருவாகும் போது இது ஜைகோட் இங்க உருவாயாச்சு. ஜைகோட் உருவானா நமக்கு தொடர்ச்சியான செல் பகுப்பு, மைட்டாசிஸ் செல் பகுப்பு நடக்குது. கருமுட்டை உருவாவதற்கு முன்னால ஆண் கேமீட்டும் பெண் கேமீட்டும் உருவாகும் போது மியாசிஸ் உருவாகும். ஆனா ஆண் கேமீட்டும் பெண் கேமீட்டும் இணைந்து ஜைகோட் உருவான பிறகு நமக்கு மைட்டாசிஸ் தான் நடக்கும். மைட்டாசிஸ் நடந்து ஒரு உயிரினத்தின் உடல் செல் உருவாகுது. ஸோ ஒரு முழு உயிரினம் உருவாயாச்சுங்க. இவை 2 தொகுதி ஒத்த குரோமோசோம்களை கொண்டுள்ளது. ஒரு தொகுதி வந்து அப்பா கிட்ட இருந்து வந்தது, நம்ம போன ஸ்லைட்லயே பார்த்தோம். இன்னொரு தொகுதி வந்து அம்மா கிட்ட இருந்து வந்தது. ஸோ 2 தொகுதி 46 குரோமோசோம் அப்படின்னா 46 குரோமோசோம்ல 23 அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கும், இன்னொரு 23 அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கும். ஸோ இந்த 2 தொகுதிகளும் இணைந்துதான் நமக்கு 46 குரோமோசோம்கள் கிடைக்குது. இந்த 2 தொகுதி குரோமோசோம்களையும் சேர்த்து நம்ம ஒரு ஒத்திசைவு குரோமோசோம், ஹோமோலாகஸ் பேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ரெண்டுமே முதல் 23 ரெண்டாவது 23ஓட ஒத்து இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஒத்திசைவு குரோமோசோம், ஹோமோலாகஸ் பேர் அப்படின்னு பேரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா 23 ஜோடியும் போட்டிருக்காங்க. ஸோ முதல் ஜோடி, 2ஆம் ஜோடி, 3ஆம் ஜோடி, 4ஆம் ஜோடியில் பாருங்க இந்த ரெண்டும் ஒரே நீளம், உயரம், அளவு எல்லாம். 5ஆம் ஜோடி 6,
ஸோ முதல் ஜோடிக்கும் 5ஆம் ஜோடிக்கும் வித்தியாசம் பாருங்க. இது கொஞ்சம் பெரிய குரோமோசோம், இது கொஞ்சம் சின்னது. இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை சுழற்சி முழுவதும் குரோமோசோம்கள் அவற்றின் தனித்துவமான அமைப்பு மற்றும் தனித்தன்மையை தக்க வைத்த கொள்ள உதவுகிறது. ஸோ ஒரு குரோமோசோம் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு, அதில் ஜீன்கள் அமைஞ்சிருக்கு. அதனால ஒரு உயிரினத்துக்கு தனித்துவமான அமைப்பை வைத்துக்கொள்ள, தனித்துவ தன்மையை வைத்துக்கொள்ள அது உதவி செய்யுது. ஒவ்வொரு குரோமோசோமும் மரபிய தீர்மானிகள் அல்லது மெண்டலிய காரணிகளை எடுத்து செல்கிறது. அதுதான் ஜீன்லாம் இருக்கேன். குரோமோசோம்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜீன் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஜீன் இருக்கும். நம்ம பார்த்தோம் ABCDE. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜீன்கள் இருக்கும். அதில் அந்த ஜீன்களை வச்சுக்கிட்டு இருக்கு. இக்காரணிகள் தற்போது மரபணுக்கள். முதல்ல வந்து மெண்டல் அந்த காரணிகள்னு சொன்னாரு, அவருக்கு அது என்னன்னு தெரியல, அதனால காரணிகள் அப்படின்னு பேர் வச்சாரு. இப்ப நம்ம அதுக்கு பேர் வச்சிட்டோம், ஜீன்கள் அல்லது மரபணுக்கள் தமிழ்ல. கேமீட்டுகள் உருவாக்கத்தின் போது மியாசிஸ், குரோமோசோம்களின் செயல்பாடுகள், குரோமோசோம்களின் மீது மரபணுக்கள் அல்லது காரணிகள் காணப்படுகிறது என்ற உண்மையை உறுதிப்படுத்துகிறது. ஸோ கேமீட் உருவாக்கம் அப்படின்னா, இப்போ ஒரு செல்லில் இருந்து நமக்கு 4 செல் உருவாகும். அந்த 4 வந்து குரோமோசோம் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக 23 குரோமோசோம்களை கொண்ட 4 செல்கள் நமக்கு கிடைக்கும். இந்த 4 செல்கள் 23 குரோமோசோம்களை கொண்ட 4 செல்கள் பார்த்தா அப்படின்னா, குரோமோசோம்கள் அது எப்படி செயல்படுது அப்படின்றது நமக்கு புரிய வைக்குது. ஏன்னா இது இந்த 23 குறையல அப்படின்னா நமக்கு மீண்டும் 46 கிடைக்காம அது 92 மாறி இருக்கும். அப்படி மாறாம நமக்கு ஒரு நிலையான எண்ணிக்கையை பெறுவதற்காக இந்த 46ங்கிறது 23 குறையுது, திரும்ப அது 46ன்னு ரெஸ்டோர் ஆகுது. இப்படி திரும்ப திரும்ப நமக்கு வந்து அந்த சுழற்சியில நமக்கு அந்த எண்ணிக்கை நிலைநிறுத்தப்படுவதற்கு அந்த குரோமோசோமோட செயல்பாடு மிக முக்கியமான காரணியாக அமைகிறது. பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டின் ஆதரவு. உலகெங்கிலும் பல அறிவியல் அறிஞர்களால் இந்த கோட்பாட்டுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டது. சரி, இருப்பினும் இந்த விவாதமானது தாமஸ் ஹண்ட் மோர்கன் என்பவரால் 1910 ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் 2n = 8 என்ற பழப்பூச்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலம் இறுதியாக தெளிவு பெற்றது. ஸோ நிறைய அப்போசிங் வியூஸ் எல்லாம் வந்தது. இருந்தால் கூட மார்கனோட ஆராய்ச்சி, மார்கனோட அந்த ரிசல்ட்டு அதை ஒரு முடிவு கொண்டு வந்துருச்சு. இவர் பழப்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி 2 வாரங்களில் முடியக்கூடிய அதோட வாழ்க்கை சுழற்சி ஆராயிறாரு. எப்படி குரோமோசோம்கள்லாம் அதில் செயல்படுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி எடுத்து சொல்றாரு. பார்க்கலாம். இதில் சிவப்பு அல்லது வெள்ளை நிற கண்களுக்கான அல்லீல்கள் எக்ஸ் குரோமோசோமில் அமைந்துள்ளது. ஒரு பூச்சி வந்து சிவப்பு நிற கண், இன்னொரு பூச்சி வெள்ளை நிற கண். 2 பூச்சி எடுத்துக்கிறார் இதுல தன்னுடைய ஆராய்ச்சிக்கு. இதுல 2ஐயும் கிராஸ் பண்ணும்போது அதுக்கு சிவப்பு நிறம் கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். அதுல 4 குரோமோசோம்கள் மொத்தம் இருக்கு. 4 குரோமோசோம்ல இன குரோமோசோம் அப்படின்றது XY குரோமோசோம் தான் இன குரோமோசோம். அதுல XX இருந்ததுன்னா பெண், XY இருந்ததுன்னா ஆண். இப்ப பழப்பூச்சியில 4 குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் வந்து இன குரோமோசோம் அப்படின்னா ஒரு ஜோடி குரோமோசோம். இந்த ஒரு ஜோடி குரோமோசோம்ல பார்த்தீங்கன்னா XX இருந்ததுன்னா பெண் பூச்சி, XY இருந்ததுன்னா ஆண் பூச்சி. சரி, இந்த XX இருந்துச்சுன்னா எக்ஸ் குரோமோசோம்ல சிவப்பு அல்லது வெள்ளை நிற அல்லீல்கள் எக்ஸ் குரோமோசோமில் அமைந்துள்ளது. ஸோ இது இந்த கண்ணோட நிறத்துக்கான அல்லீல்கள் எக்ஸ்ல தான் இருக்கு, ரைட்டு, ஒய்ல கிடையாது. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒய் குரோமோசோம்ல அந்த நிறத்துக்கான அல்லீல்கள் இல்லை. சிவப்பு அல்லது வெள்ளை நிற கண்களுக்கான அல்லீல்கள் எக்ஸ் குரோமோசோமில் அமைந்துள்ளது. அதற்கு இணையான மரபணு ஒய் குரோமோசோமில் காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, எனவே பெண்
பழப்பூச்சியில் கண்களின் நிறத்திற்கான மரபணுவிற்கான 2 அல்லீல்கள் காணப்படுகிறது. அதே சமயம் ஆண் பழப்பூச்சியில் ஒரு அல்லீல் மட்டுமே காணப்படுகிறது. ஸோ ஆண் பூச்சியாக இருந்தால் ஒரு அல்லீல் தான் இருக்கும், பெண் பூச்சி ஆனால் அதில் ஒரு எக்ஸ் தான் இருக்கும், அதனால ஒரு அல்லீல் காணப்படுது. பெண் பூச்சியாக இருந்தால் 2 எக்ஸ் இருக்கு, அதனால 2 அல்லீல்கள் காணப்படும். ஓகே, இப்போ அது இனப்பெருக்கம் செய்யும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பெண் பூச்சி. பெண் பூச்சிங்கிறது XX, அதில் அல்லீல்கள் கேபிட்டல் ஆர் அமைஞ்சிருக்கு. இதில் முட்டைகள் உருவாகும் போது ஒரு கேபிட்டல் ஆர் உள்ள முட்டை, இன்னொரு கேபிட்டல் ஆர் உள்ள முட்டை. ஓகே, ஆண் பூச்சி. இதில் ஒரு எக்ஸ் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கு. எக்ஸ் குரோமோசோம்ல ஸ்மால் ஆர் காணப்படுகிறதா வச்சுக்குவோம். ஒய்ல அதுக்கான அல்லீல் இல்லை. அப்போ நமக்கு விந்தணு உருவாகும் போது ஒரு எக்ஸ் கேமீட் உருவாகுது. உங்களுக்கு தெரியும், கேமீட் உருவாக்கத்தின் போது இந்த குரோமோசோம்கள் 2ஆ பிரிஞ்சிடும். 46 குரோமோசோம் 23 குறையுது இல்லையா? அப்போ இதில் ஏதாவது ஒன்று தான் வரும் ஒரு கேமீட்டில். இந்த கேமீட்டில் ஒன்று வருதுன்னா இந்த கேமீட்டில் வேற ஒன்று வரும். அப்போ எக்ஸ் குரோமோசோம் இந்த கேமீட்டில் வருதுன்னா இதில் ஆர் ஒரு அல்லீல் வந்துடும். ஒய் குரோமோசோம் இந்த கேமீட்டில் வருதுன்னா இதில் அல்லீல் வராது. ஓகே, இப்போ 4 கேமீட்டும் நமக்கு ரெடியாக இருக்குது. எப்படி இணையுதுன்னு பார்ப்போம். இந்த முதல் கேமீட் எக்ஸ் கேமீட்டும் இந்த எக்ஸ் கேமீட்டும் இணையுது, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ரெண்டாவது கேமீட் எக்ஸும் இந்த எக்ஸ் ஸ்மால் ஆரும் இணையுது, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ 2 உயிரினம் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஆர், எக்ஸ் ஒய், இது 2 இணையுது. அப்போ இங்கே வந்து ஒரு அல்லீல் மட்டும்தான் காணப்படுது, கேபிட்டல் ஆர் மட்டும்தான், ஒய்ல அல்லீல் இல்லை. அடுத்தது எக்ஸ் ஒய், இந்த 2 இணையுது, எக்ஸும் ஒய்யும் இணையுது. இங்கேயும் ஒரு அல்லீல் மட்டுமே காணப்படுகிறது, ஒரு அல்லீல் இல்லை. எக்ஸ் எக்ஸ், அப்போ இது வந்து பெண் பூச்சி, கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால சிவப்பு கண். எக்ஸ் எக்ஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், இதுவும் பெண் பூச்சி, இது வந்து கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால இது வந்து சிவப்பு கண். இங்கே எக்ஸ் ஒய் கேபிட்டல் ஆர் காணப்படுகிறது, ஒய் இருக்கிறனால ஆண் பூச்சி, ஒய் வந்துச்சுன்னா ஆண் பூச்சி தான், ஆனால் ஆர் இருக்கிறனால சிவப்பு கண். எக்ஸ் ஒய் இதில் ஆர் காணப்படுவது, ஒய் காணப்படுவதால் ஆண் பூச்சி, ஆர் காணப்படுவதால் சிவப்பு கண். ஸோ 4மே சிவப்பு கண் உள்ள பூச்சிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம போன படத்தில் பார்த்தோமே, சிவப்பு கண் தான் கிடைக்குது. அடுத்து F2ல என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது வந்து F1. அடுத்து F2ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இதோட கேமீட்டுகளை நம்ம பார்ப்போம். XR அப்படிங்கிறது ஒரு கேமீட், எக்ஸ் ஸ்மால் ஆர் அப்படின்றது இதிலிருந்து வரக்கூடிய இன்னொரு கேமீட். ஸோ இந்த 2லையுமே இதே மாதிரி கேமீட்டுகள் தான் உருவாகும். இங்கே எக்ஸ் கேபிட்டல் ஆர் ஒரு கேமீட், ஒய் இன்னொரு கேமீட். இதை வச்சுட்டு XR 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 நமக்கு வந்து இந்த XRம் இந்த XRம் சேர்ந்து நமக்கு ஒரு பூச்சியை கொடுக்குது. இந்த XRம் ஸ்மால் ஆர், இந்த எக்ஸ் கேபிட்டல் ஆரும் சேர்ந்து இன்னொரு பூச்சியை கொடுக்குது. அடுத்தது இந்த XRம் இந்த ஒய்யும் சேர்ந்து ஒரு பூச்சியை கொடுக்குது, இந்த XRம் இந்த ஒய்யும் சேர்ந்து ஒரு பூச்சியை கொடுக்குது. இப்போ நமக்கு இதை அனலைஸ் பண்ணுவோம். இதில் எக்ஸ் கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால நமக்கு வந்து சிவப்பு கண் கொண்ட பெண் பூச்சி கிடைக்குது. எக்ஸ் ஸ்மால் ஆர் எக்ஸ் கேபிட்டல் ஆர் இருந்தால் கூட இதுவும் சிவப்பு கண் கொண்ட பூச்சி தான், பெண் பூச்சி தான் கிடைக்குது. ஸ்மால் ஆர் இருந்தால் கூட நமக்கு ஒரு கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால பெண் பூச்சி தான் கிடைக்குது, சிவப்பு கண் தான் உருவாகுது. எக்ஸ் ஒய் வந்துட்டதுனால ஆண் பூச்சி, ஆனால் சிவப்பு கண், ஏன்னா கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால. எக்ஸ் ஸ்மால் ஆர் ஒய், ஒய் வந்துட்டதுனால ஆண் பூச்சி, ஸ்மால் ஆர் இருக்கிறதுனால இது வந்து வெள்ளைக்கண் உருவாகிறது. ஸோ இதில் வெள்ளைக்கண் ஒரு தலைமுறை விட்டு 2வது தலைமுறையில் வந்திருக்கு. ஸோ அந்த ஜீன்கள் ஒய்ங்கிற குரோமோசோமில் அமைந்திருப்பது ஜீன்கள் இல்லாததுனாலையும், எக்ஸுங்கிற குரோமோசோமில் ஒடுங்குதன்மை ஜீன் இருக்கிறதுனாலையும்
நமக்கு வெள்ளைக்கண் மீண்டும் உருவாகிறது. ஸோ இந்த சோதனையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, குரோமோசோம்கள்ல ஜீன்கள் இருக்கு, அந்த ஜீன்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது போன்ற விஷயங்கள்லாம் இதுல உறுதிப்படுது நமக்கு. பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டின் ஆதரவு. இந்த பாரம்பரிய முடிவுகள் முழுவதும் குன்றல் பகுப்பு செயல்பாட்டின் போது XY குரோமோசோம்களின் செயல்பாடுகளின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. இதேபோல் மஞ்சள் நிற உடல் மற்றும் வளர்ச்சி குன்றிய சிறகுகளுக்கான மரபணுக்கள் X குரோமோசோம்கள் வழியாகவே கடத்தப்படுகின்றன. இந்த ஆய்வுகளின் முடிவுகள் மரபணுக்கள் குரோமோசோம்களில் தான் அமைந்துள்ளன என்ற கருத்தை வலுவாக ஆதரிக்கிறது. பால் குரோமோசோம்களுடன் இணைந்து பிணைப்புற்ற மரபணுக்கள் பால் பிணைப்பு என்று அழைக்கப்படுகின்றன. மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களின் செயல்பாடுகளுக்கிடையே ஒப்பீடு. பொதுவாக ஒரு சிற்றெனத்தின் அனைத்து செல்களிலும் உள்ள குரோமோசோம்கள் மொத்த எண்ணிக்கை நிலையானது. நாம மனிதனுடைய குரோமோசோம் எண்ணிக்கையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம், ஈஸியா புரியட்டுன்றதுக்காக. அது மாதிரி ஒரு உயிரினத்துக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் இருக்கு. ஆர்டர் நாக்கு பரணி 1262, குதிரைவால் பரணி 216, மிகப்பெரிய செக்வையா 22, அராப்டாப்சிஸ் 10, கரும்பு 80, ஆப்பிள் 34, அரிசி 24, உருளைக்கிழங்கு 48, மக்காச்சோளம் 20, வெங்காயம் 16, ஹேப்லோபாப்பஸ் கிராசிலிஸ் 4. ஸோ ஒன்னொன்னுக்கு ஒரு எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை மாறாது, அப்படியே நிரந்தரமா இருக்கும். இருமடிய மெய்யுட்கரு செல் 2 ஒருமடிய தொகுதி குரோமோசோம்களை கொண்டுள்ளது. அப்பவே பார்த்தோம், இந்த 46 குரோமோசோம்ல ஒரு 23 அப்பா கிட்ட இருந்தும் இன்னொரு 23 அம்மா கிட்ட இருந்தும் வந்தது. இந்த 23 ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால அதுக்கு பேர் ஹோமோலாகஸ் குரோமோசோம்கள் அப்படின்னு பேர். அதுக்கு பேரு. இதில் உள்ள ஒரு தொகுதி ஒவ்வொரு பெற்றோரிடமிருந்து பெறப்படுகிறது. ஒரு உயிரின் அனைத்து உடல் செல்களும் ஒரே வகையான மரபணு நிரப்பிகளை கொண்டுள்ளன. ஸோ இதுல இருக்கிற எல்லா உடல் செல்களும் இதே மாதிரி தான், ஒரு 23 இன்னொரு 23 ஒத்து இருக்கிறதுனால இது எல்லாமே ஒரே மாதிரி மரபணு நிரப்பிகளை கொண்டிருக்குது. முதல் குரோமோசோம்ல முதல் ஜீன் ஏ அப்படின்னா, அதே மாதிரி முதல் குரோமோசோம்ல முதல் ஜீன் ஏ தான் வந்திருக்கும். ரெண்டாவது ஜீன் பினா இங்கேயும் ரெண்டாவது ஜீன் பி தான் இருக்கும். குன்றல் பகுப்பின் போது குரோமோசோம்களின் செயல்பாடுகள் மெண்டலின் கொள்கைகளை ஒத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் பாரம்பரியம் பற்றிய புதுமையான மற்றும் மாறுபட்ட கருத்துக்களை பெற உதவுகிறது. பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டில் மெண்டலிய காரணிகளுக்கும் குரோமோசோம் செயல்பாடுகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை. மெண்டலிய காரணிகளை நாம் இப்ப ஜீன்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். குரோமோசோம், இந்த ஜீன்கள் குரோமோசோம் மேலதான் அமைஞ்சிருக்கு. சரி, ஒரு காரணியின் அல்லீல் இணையாகவே இருக்கும். இப்ப இங்க ஒரு ஜீன் இருக்குன்னா அதுக்கு இணையான ஜீன் இங்கதான் இருக்கும். இது ஏ அப்படின்னா இங்க இன்னொரு ஏ இருக்கும். சரி, குரோமோசோம்களும் இணையாகவே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் குரோமோசோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா இது 24th குரோமோசோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு இணையான குரோமோசோம் 24வது குரோமோசோம். கேமெட் உற்பத்தியின் போது ஒத்த மற்றும் வேறுபட்ட அல்லீல்களுடைய காரணிகள் பிரிகின்றன. குன்றல் பகுப்பின் போது ஒத்ததிசைவு குரோமோசோம்கள் பிரிகின்றன. ஸோ கேமெட் உருவாக்கத்தின் போது இது ரெண்டா பிரிஞ்சிடும். இது ஒரு தனி கேமெட்டுக்கு போயிடும், இது ஒரு தனி கேமெட்டுக்கு போயிடும். குரோமோசோமும் தனியா போயிடுது, ஜீனும் தனியா போயிடுது. மெண்டலிய காரணிகளை சுயமாக தனித்து பிரிய முடியும்.
இதை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்றது இல்லை. கண்ட்ரோல் எங்க அப்படின்றது நம்ம தனியா படிக்க போறோம். குன்றல் பகுப்பின் போது ஒத்திசைவு குரோமோசோம்கள் சுயமாக பிரிய முடியும். ஆனால் ஒரே குரோமோசோமில் உள்ள பிணைப்புற்ற மரபணுக்கள் வழக்கமாக தனித்து பிரிவதில்லை. குன்றல் பகுப்பின் போது ஒத்திசைவு குரோமோசோம்கள் சுயமாக பிரிய முடியும். ஆனால் ஒரே குரோமோசோமில் உள்ள பிணைப்புற்ற மரபணுக்கள், ஸோ சப்போஸ் இங்கேயே இருக்கு ஒரு மரபணு ஏவும் மரபணு பியும் பக்கத்தில் ரெண்டும் பிணைப்புற்றுச்சுன்னா அது ஒன்றாவே போகும், பிரியாது. இதை பற்றி தனியாக நம்ம பார்க்கலாம். ரெண்டும் வேற வேற குரோமோசோம்ல இருந்தால் பிரிஞ்சு அது தனித்தனி கேமெட்டுக்கு போகும். ஒத்திசைவு குரோமோசோம்களில் அல்லீல்களின் மரபணு வகையும் அதற்கென ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்துள்ளது. இதுல ஏ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இதுலயும் ஏ இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா உயிரினங்கள்லையும் ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல ஏ முதல் நோக்கையில அமைந்திருக்கும். குன்றல் பகுப்பின் இடைநிலையில் வரும் எஸ் நிலையில் ஒவ்வொரு குரோமோசோமும் இரட்டைப்படையும் போது ஒவ்வொரு அல்லீலும் இரு நகல்களாக மாறுகின்றன. ஒவ்வொரு அல்லீலும் ஒரு குரோமாட்டிடில் காணப்படும். சரி, இப்போ இந்த குன்றல் பகுப்பு பற்றி நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் செல் பிரிதலுக்கான சுழற்சின்னு வச்சுக்குவோம். இப்போ செல் பிரிதல் இந்த இடத்துல நடக்கிறதா வச்சுக்குவோம். இது குன்றல் பகுப்புங்கிறதுனால குன்றல் பகுப்பு அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ குன்றல் பகுப்பு நடந்து முடிஞ்சிச்சுன்னா 4 செல்கள் நமக்கு உண்டாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த 4 செல்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இடைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படும். இந்த இடைநிலையில் 4 செல்களுக்கு தேவையான பொருள்களெல்லாம் உற்பத்தி செய்யப்படும். புரதம், டிஎன்ஏ மற்றும் சைட்டோபிளாசத்துக்கு தேவையான பொருள்கள், ஸோ இது எல்லாமே உற்பத்தி ஆகும். இது எல்லாமே 4 மடங்கு உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் தான் முதல்ல அப்புறம் குன்றல் பகுப்பு, நியூக்ளியஸ் பிரிதல், அப்புறம் சைட்டோபிளாசம் பிரிதல், அப்புறம் 4 செல்கள் உற்பத்தி ஆகும். ஸோ இந்த இடைநிலை அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அனாஃபேஸ் 1இல் ஒத்திசைவு குரோமோசோம்கள் பிரிவதன் மூலம் இரு வேறுபட்ட அல்லீல்களாக ஏஏ மற்றும் ஏஏ பிரிதல் அடைகின்றன. அனாஃபேஸ் 1இல் ஒத்திசைவு குரோமோசோம்கள் பிரிதல் அடைகிறது. ஸோ இந்த மாதிரி ஒத்திசைவான குரோமோசோம்கள், ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் ரெண்டா பிரியும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாஃபேஸ் 1ல. குன்றல் பகுப்பின் அனாஃபேஸ் 1இல் ஒத்திசைவு குரோமோசோம்களின் சகோதரி குரோமேட்டிடுகள் பிரிகின்றன. எனவே ஒவ்வொரு செல்லும் கேமீட் ஒரு பண்பிற்கான ஒரு அல்லீலை எடுத்து செல்கிறது. ஸோ இது ரெண்டா பிரியும் போது இங்க இருக்கிற ஏ வந்து இந்த செல்லுக்கு போகும், இங்க இருக்கிற ஏ வந்து இந்த கேமீட்டுக்கு போகும். ஸோ அப்போ ரெண்டு இடத்துல பிரிகிறது இந்த அனாஃபேஸ் 1ல தான். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொல்லுயிர் எச்ச மரபணுக்கள் விரயமாக கருதக்கூடிய சில டிஎன்ஏக்கள் பொய்யான மரபணுக்களால் உருவாக்கப்படுகின்றன. ஸோ நம்ம உடம்புல பார்த்தா ஒரு குரோமோசோம் எடுத்து இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா, அதை ஃபுல்லாக வரைஞ்சோம் அப்படின்னா, இப்போ ஜீன்கள் இங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ ரெட் கலரில் போட்டிருக்கிறதெல்லாம் ஜீன்கள். இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் அதுவும் ஜீன்கள் தான். இந்த ஜீன்கள் வேலை செய்யாத ஜீன்கள். இந்த ஜீன்கள் வந்து ஒரு காலத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும், இப்போ அது வந்து வேலை செய்யறது இல்லை, சும்மா அந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி வேண்டாத வேலை செய்யாத ஜீன்கள் எல்லாம் அந்த இன்பிட்வீன் பிளேசஸ்ல இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஜீன்களும் டிஎன்ஏவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி உருவாகுது. இந்த படத்தில் பாருங்களேன், கிட்டத்தட்ட சூடோ ஜீன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியே உருவாக்குது. ஒரு சைசபிள் அமௌண்ட்டை ஒரு குரோமோசோமில் அது பங்கு வகிக்குது. இவையான மரபணுக்கள் கடந்த காலங்களில் உயிர் ஊட்டத்துடன் செயல்பட்டவைகள். அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கும். வால் உருவாகிறதுக்கான ஜீன் இருக்கும், உள்ளுக்குள்ளார மறைஞ்சு அமைதியாக இருந்துகிட்டு இருக்கும். இப்போ வேலை செய்யாது. தற்போது தகுந்த புரதத்தினை உருவாக்கும் தன்மையை இழந்து விட்டது. அது
அதனால இப்ப வாழை உருவாக்குறது இல்லை. இத்தொல்லுயிர் எச்ச பகுதிகள் பரிணாமத்திற்கான வரலாற்றை கூறுகின்றன. ஒரு குரோமோசோம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பழைய ஜீன்கள் எல்லாம் கிடைக்குது. அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த காலத்துல இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம பாடியில் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தாமஸ் ஹண்ட் மார்கனை பத்தி நம்ம இடையில ஒரு இடத்துல பார்த்தோம். பழப்பூச்சியில் ஆராய்ச்சி பண்ணாரு. 1933 குரோமோசோம் பாரம்பரியத்தில் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்புகளுக்காக மருத்துவம் சார்ந்த நோபல் பரிசு அவர் பெற்றாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது பிணைப்பு. ஒரு உயிரினத்துல தனிப்பட்ட பண்புகளை தீர்மானிக்கும் மரபணுக்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு குரோமோசோம்களால் எடுத்து செல்லப்படுகிறது. பாரு, மரபணு 1, மரபணு 2, இதெல்லாம் அப்படியே அந்த குரோமோசோம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கிட்டு போகும். பல வகையான பண்புகளுக்கு காரணமான மரபணுக்கள் ஒரே குரோமோசோமிலோ வேறுபட்ட குரோமோசோமிலோ அமைந்திருக்கலாம். இப்போ இது பாருங்க, குரோமோசோம் எண் 1ன்னு வச்சுக்குவோம். மனிதன்ல இங்க அமைஞ்சிருக்கு மரபணு 1, 2. ஓகே, இங்க பாருங்க குரோமோசோம் எண் 1, குரோமோசோம் எண் 3ன்னு வச்சுக்குவோமே. இங்க மரபணு 1 வந்து 3வது குரோமோசோம்ல அமைஞ்சிருக்கு, 2 வந்து 1வது குரோமோசோம்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க வேற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வேறுபட்ட குரோமோசோம்களில் அமைந்திருக்கும் மரபணுவானது மெண்டலின் தனித்து பிரிதல் விதிப்படி தாமாகவே தனித்து பிரியும் தன்மை உடையது. ஸோ இந்த மாதிரி வேற வேற குரோமோசோம்ல இருந்துச்சுன்னா அது ஈஸியா தனித்தனியா போயிடும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த ரெண்டும் பக்கத்துல ஒரே குரோமோசோம்ல அமைஞ்சிருக்கு, அப்ப இந்த ரெண்டும் ஒன்னாவே தான் சேர்ந்து போகும். இதுதான் பிணைப்பு அப்படின்னு பேரு. பக்கத்துல இருக்கிற 2 மரபணுக்கள் ஒன்றாகவே இணைந்து செல்லும் தன்மைக்கு பிணைப்பு அப்படின்னு பேரு. இந்த 3வது படத்துல பாருங்களேன், மரபணு 1ம் மரபணு 2ம் ஒரே குரோமோசோம்ல இருக்கு, ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி மரபணுக்கள் பிணைப்புறாமல் காணப்படும். அப்படி இருந்துச்சுன்னா பிணைப்புறாத மரபணுக்கள் அப்படின்னு பேரு. பிணைப்பை பல்வேறு சோதனைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுல இனிப்பு பட்டாணியில லத்தைரஸ் ஓடரேட்டஸ் அப்படிங்கிற தாவரத்துல வில்லியம் பேட்சன், ரெஜினால்ட் சி புனட் ஆகியோர்கள் 1906 செய்த சோதனை ரொம்ப முக்கியமானது. ஊதா நில மலர்கள் மற்றும் நீண்ட மகரந்தங்கள் பெற்ற ஒத்த பண்பினையுடைய இனிப்பு பட்டாணி தாவரத்தை கலப்படம் செய்றாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஊதா நிற மலர், நீண்ட மகரந்தம், கேபிட்டல் பி, கேபிட்டல் எல், கேபிட்டல் பி, கேபிட்டல் எல் இப்படியும் சொல்லலாம். நம்ம கேபிட்டல் பி, கேபிட்டல் பி, கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து கேபிட்டல் பிஎல், கேபிட்டல் பிஎல் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னு அப்புறம் நான் சொல்றேன். சிவப்பு மலர், நீண்ட மகரந்தம், இதை ஸ்மால் பி, ஸ்மால் பி, ஸ்மால் எல் அப்படியும் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 பெற்றோர், இந்த 2ஐயும் தூய்மையானதா அப்படின்னு பார்த்துக்கிறோம். தூய கால் வழியா உருவாக்கிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அதை தொடர்ந்து 3 தலைமுறைக்கு கலப்பினம் செஞ்சா அதே ஊதா மலர் நீண்ட மகரந்தம் கிடைச்சதுன்னா தூய கால்வழி. சிவப்பு மலர் உருண்டை மகரந்தத்தை தொடர்ந்து 3 தலைமுறைக்கு கற்கலப்பு செஞ்சோம்னா அதே சிவப்பு மலர் உருண்டை மகரந்தத்தை கொடுத்துச்சுன்னா தூய கால்வழி. இந்த 2ஐயும் உருவாக்கிட்டு நாம இப்ப கலப்பினம் செய்யறோம். இது பெற்றோரா வச்சுக்கிட்டோம். இப்ப நாம கலப்பினம் செஞ்சா நமக்கு கிடைக்கிறது வந்து F1. இது வந்து கேமீட். கேமீட் உருவாக்கத்தின் போது நமக்கு ஒரு பி ஒரு எல் இருக்கிற மாதிரி ஒரு கேமீட், இது ஒரு இருபண்பு கலப்புங்கிறதுனால ஒரு பி ஒரு எல் இருக்கிற ஒரு கேமீட் உருவாகுது. இங்கேயும் ஒரு பி ஒரு எல் இருக்கிற மாதிரி கேமீட் உருவாகுது. இப்போ நமக்கு F1 சந்ததி வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஊதா மலர் நீண்ட மகரந்தம் கிடைக்குது, பிஎல். F2 என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த சோதனையை தொடர்ந்து செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி திடீர்னு டவுட் வந்துருச்சு, சோதனையை செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம ஒரு ஊருக்கு போகும்போது வழியில திடீர்னு இந்த ரோடு கோயம்புத்தூர் தான் போகுதா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணிப்போம். ஏன்னா டவுட் வந்துடும் நமக்கு. அது மாதிரி இந்த சோதனை சரிதானான்னு பார்க்கறதுக்காக ஒரு சோதனை கலப்பு பண்றோம். சோதனை கலப்புனா என்ன? F1 சந்ததியை நாம ஒடுங்கு பண்பு பெற்றோரோட கலப்பணம் செஞ்சோம்னா அதுக்கு பேர் சோதனை கலப்பு. F1 சந்ததி ஊதா நீண்ட மகரந்தம், ஒடுங்கு பண்பு பெற்றோர் சிவப்பு மலர் உருண்டை மகரந்தம். ஸோ இதில் வந்து பி கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் எல் ஸ்மால் எல்
இதுதான் நமக்கு கிடைச்ச இந்த F1 கலப்பு நீண்ட ஊதா மலர் நீண்ட மகரந்தம், சிவப்பு மலர் உருண்டை மகரந்தம் தூய கால்வெளி. இந்த ரெண்டையும் கிராஸ் பண்றோம். கிராஸ் பண்ணா நமக்கு வந்து ஆக்சுவலா 1:1:1:1:1 கிடைக்கும் இருபண்பு கலப்புல. ஆனா நமக்கு 7:1:1:7 கிடைச்சிருக்கு. இந்த முதல் 7 யாருன்னு பார்த்தா முதல் பெற்றோர் ஊதா மலர் நீண்ட மகரந்தம். கடைசி 7 யாருன்னு பார்த்தா இரண்டாவது பெற்றோர் சிவப்பு மலர் உருண்டை மகரந்தம். இந்த மீதி ரெண்டும் யாருன்னு பார்த்தா கலப்பினம். ஊதா மலர் உருண்டை மகரந்தம், சிவப்பு மலர் நீண்ட மகரந்தம், ரெண்டும் ஒரு குறைந்த அளவு விகிதம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சோதனையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பெற்றோர் பண்பு அதிகமாகவும் மாறுபட்ட புதிய பண்பு குறைவாகவும் கிடைச்சிருக்கு. இந்த பெற்றோர் பண்பு அதிகமாக கிடைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல, இந்த கேபிட்டல் பியும் கேபிட்டல் எல்லும் ஒரே குரோமோசோமில் அமைஞ்சு பிணைந்திருப்பது தான் காரணம். அதே மாதிரி ஸ்மால் பியும் ஸ்மால் எல்லும் ஒரே குரோமோசோமில் அமைஞ்சு பிணைஞ்சிருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஸோ இப்படி பிணைப்பு நடைபெற்று இருப்பதால தான் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, இந்த பெற்றோர் பண்பு அதிகமாக கிடைச்சது. அதனால தான் இங்கே வந்து கேபிட்டல் பி கேபிட்டல் எல் எழுதுகிறோம். கேபிட்டல் பி கேபிட்டல் பி கேபிட்டல் எல் கேபிட்டல் எல்னு எழுதாம கேபிட்டல் பி எல் கேபிட்டல் பி எல்னு எழுதுகிறோம். ஏன்னா இந்த ரெண்டும் பிணைஞ்சு இருக்கு, பக்கத்தில் இருக்கு, பிணைந்து காணப்படுகிறது. ரெண்டு பேரும் பஸ்ஸில் வந்து ஒன்றா பேசிட்டு போகிறோம், ஃப்ரெண்ட் ஆகிடுறீங்க. அங்கே போய் ஒன்றாவே போய் வேலையெல்லாம் பார்த்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒன்றாவே பஸ்ஸில் திரும்புறீங்க. அந்த மாதிரி இந்த ரெண்டு ஜீன்ஸும் ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, ரெண்டும் ஒன்றாவே சேர்ந்து போகுது. ஸோ இதுதான் வந்து பிணைப்பு. இதை யாராவது உடைக்கணும், உடைச்சா தான் அது உடையும். ஸோ அந்த மாதிரி உடைத்து குறுக்கேற்றம் அப்படிங்கிற நிகழ்ச்சியால் உடைத்து பெறப்பட்டது தான் இந்த 1 அப்படிங்கிற புதிய விகிதம். இந்த புதிய விகிதம் 1 அப்படிங்கிறது வந்து குறைவாக தான் கிடைக்குது. அது 1, 2 தான் கிடைக்கும். காரணம் அது குறுக்கேற்றம்ங்கிற நிகழ்ச்சி அங்கங்கே நடக்கும். அப்படி நடக்கும்போது கிடைச்சது தான் இந்த 1. இல்லைன்னா பூராமே 7. இந்த 7 பூராமே பெற்றோர் பண்பாகவே கிடைச்சிருக்கும். அதுக்கு பதிலாக இந்த 1 1 கிடைக்கிறதுக்கு காரணம் அதில் குறுக்கேற்றம்ங்கிற நிகழ்ச்சி நடைபெறுவது தான். ஒரே குரோமோசோமில் காணப்படும் அருகமைந்த மரபணுக்கள் ஒன்றாகவே பாரம்பரியமாவது பிணைப்புற்ற மரபணுக்கள், லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஒரே குரோமோசோமில் காணப்படும் இரு மரபணுக்கள் குறிப்பிடத்தக்க தொலைவில் அமைந்திருந்தால் பிணைப்புறாத மரபணுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பியும் எல்லும் சப்போஸ் பி இந்த எண்டில் எல் இந்த எண்டில் அமைஞ்சு இது தொலைவு அதிகமாக இருந்துச்சுன்னா இது பிணைப்புறாமல் கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிணைப்புறாத மரபணுக்கள் அல்லது சின்டெனிக் மரபணுக்கள் என்று பெயர். சின்டெனி அப்படின்னு அந்த நிகழ்ச்சிக்கு பேர். இவை இரண்டையும் மறு கூட்டணைவு நிகழ்விரைவு மதிப்பின் அடிப்படையில் வேறுபடுத்தலாம். மறு கூட்டணைவு நிகழ்விரைவு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மறு கூட்டணைவு நிகழ்விரைவு மதிப்பு 50% மேல் காணப்பட்டால் இவற்றை பிறைப்புறாத மரபணுக்கள் என்றும், 50% குறைவாக காணப்பட்டால் பிணைப்புற்ற மரபணுக்கள் என்றும் நாம வகைப்படுத்தலாம். இப்போ உதாரணமா பெற்றோர் பண்பு பேரண்டல் 50%க்கு மேல இருந்துச்சுன்னா அது பிணைப்புற்றாச்சு. 50%க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிணைப்புறல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய மறு கூட்டணைவு நிகழ்விரைவு எவ்வளவு பர்சன்ட் அப்படின்னு பார்க்கணும். 50%க்கு மேல இருக்கா குறைவா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடு. ஒரே ஒத்திசைவு குரோமோசோமில் காணப்படும் இரு ஓங்குத்தன்மை அல்லீல்கள் அல்லது ஒடுங்குத்தன்மை அல்லீல்கள் ஒரே குயமீட் மூலமாக ஒன்றாகவே மரபு வழி அடைந்தால் இணைப்பு அல்லது சிஸ் வகை அமைவு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இங்கே பியும் எல்லும் ஒரே குரோமோசோமில் காணப்படுது. இது ரெண்டும் ஒன்றா இணைஞ்சே போகுது. இதுக்கு பேர் ஒத்திசைவு
இணைப்பு அல்லது சிஸ் வகை அமைவு என்று பெயர். கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ரெண்டும் ஒரே குரோமோசோம்ல காணப்படுது. ஸ்மால் ஏ ஸ்மால் பி இதுவும் ஒரே குரோமோசோம்ல தான் காணப்படுது. இது ஒன்றாவே அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும். இதுக்கு சிஸ் வகை அப்படின்னு பேரு. இதுல பாருங்களேன், இந்த படத்துல பாருங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி. கேபிட்டல் ஏக்கு இணையான கேபிட்டல் பி பக்கத்து குரோமோசோம்ல போயிடுச்சு. இங்க ஸ்மால் ஏக்கு இணையான ஸ்மால் பி இந்த குரோமோசோமுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் ஏவும் கேபிட்டல் பியும் வேற வேற குரோமோசோம்ல இருந்துச்சுன்னா அது பிரிந்தே இருப்பதற்கு முயற்சி செய்யும். ஸ்மால் ஏவும் ஸ்மால் பியும் வேற வேற குரோமோசோம்ல இருந்துச்சுன்னா அதுவும் பிரிந்தே இருப்பதற்கு முயற்சி செய்யும். இதுக்கு பேர் விலகல் அப்படின்னு சொல்லி பேரு, விலகல். ஓகே. ஸோ அப்படியே நம்ம பார்த்தது இணைப்பு, இது விலகல். விலகலுக்கு டிரான்ஸ் வகை அமைவு அப்படின்னு பேரு, டிரான்ஸ் வகை அமைவு. ஸோ இணைப்பு விலகல் ரெண்டும் சேர்ந்தா தான் பிணைப்பு. ரெண்டுமே பிணைப்போட ரெண்டு பக்கங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். விலகலுக்கும் உதாரணம் இருக்கு. இங்க நம்ம ஊதா மலர் நீண்ட மகரந்தத்தை எடுத்துக்கிறோம், சிவப்பு மலர் உருண்டை மகரந்தத்தை எடுத்துக்கிறோம். ஊதா மலர் நீண்ட மகரந்தம் கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் எல் ஸ்மால் எல். சார் இது கலப்படமாச்சே சார். இதுல தூய்மையான தூய கால்வழியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம். சிவப்பு மலர் உருண்டை மகரந்தம் ஸ்மால் பி ஸ்மால் எல், இதை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டையும் கலப்பினம் செய்கிறோம். கலப்பினம் செய்யும் போது நமக்கு 1:7:7:1 கிடைக்குது. இதுல இந்த 7 யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உருண்டை, ஊதா உருண்டை. இந்த 7 யாருன்னா சிவப்பு நீண்டது. இந்த 1 யாருன்னா ஊதா நீண்டது, சிவப்பு உருண்டை. ஸோ இங்க நமக்கு இந்த பெற்றோர் விகிதம், அதாவது கேபிட்டல் பி ஸ்மால் எல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர் விகிதம் 7, ஸ்மால் பி கேபிட்டல் எல்னு சொல்லக்கூடிய பெற்றோர் விகிதம் 7 கிடைக்குது நமக்கு. இந்த சோதனையோட பெற்றோர் விகிதம் இங்க அதிகமா கிடைக்குது. இந்த சோதனையோட புதிய வகை குறைவா கிடைக்குது நமக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் பியும் கேபிட்டல் எல்லும் விலகியே இருக்கு. ஸ்மால் பியும் ஸ்மால் எல்லும் விலகியே இருக்கு. அதனால நமக்கு இதுக்கு காரணம் விலகல் அப்படிங்கிற நிகழ்ச்சி, டிரான்ஸ் கான்ஃபிகரேஷன். TH மார்கன் இருவகையான பிணைப்புகளை கண்டறிஞ்சாரு. முழுமையான பிணைப்பு, முழுமையற்ற பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. முழுமையான பிணைப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பிணைப்புற்ற இரு மரபணுக்களுக்கு இடையே பிரிந்து செல்லும் வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவை ஒரு சேர மரபு வழி அடைவதால் பெற்றோர் சேர்க்கை மட்டுமே காணப்படுகிறது. புதிய சேர்க்கையே ஒன்று கூட வரல. அந்த மாதிரியான பிணைப்புக்கு தான் முழுமையான பிணைப்புன்னு பேரு. சிவப்பு கண் குட்டை இறகுகள் கொண்ட பூச்சியை ஊதா கண் நீண்ட இறகுகள் கொண்ட பூச்சியோட கலப்படம் செய்கிறாங்க. இந்த சிவப்பு கண் குட்டை இறகுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோசோஃபிலால இந்த கலப்படம் நடைபெறுகிறது. சிவப்பு கண் குட்டை இறகுகள் கேபிட்டல் ஆர் ஸ்மால் எல், கேபிட்டல் ஆர் ஸ்மால் எல். இதை ஸ்மால் ஆர் கேபிட்டல் எல், ஸ்மால் ஆர் கேபிட்டல் எல்லோட கலப்படம் செய்கிறோம். நமக்கு உருவாகிறது அத்தனையுமே சிவப்பு கண் நீண்ட இறகுகள் தான் கிடைக்குது, சந்ததி பூரா. கேபிட்டல் ஆர் ஸ்மால் எல், ஸ்மால் ஆர் கேபிட்டல் எல், கேபிட்டல் ஆர் ஸ்மால் எல், ஸ்மால் ஆர் கேபிட்டல் எல் உள்ள சந்ததி கிடைக்குது.
இதை F1 சந்ததிய சோதனை கலப்பு செய்யும் போது சிவப்பு கண் நீண்ட இறகுகள் கொண்டதை சிவப்பு கண் குட்டை இறகுகள் கொண்டதோட கலப்படம் செஞ்சா F1 சிவப்பு கண் குட்டை இறகுகள் கொண்டது கிடைக்குது. இதை ஒடுங்கு பண்பு பெற்றோரோட கலப்படம் செய்கிறோம். ஊதாக்கண் நீண்ட இறகுகள் கொண்ட பெற்றோரோட கலப்படம் செய்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையுமே பார்த்தா பெற்றோர் விகிதம் தான் கிடைக்குது. சிவப்பு கண் குட்டை இறகுகள் 1, ஊதாக்கண் நீண்ட இறகுகள் 1. ஸோ எல்லாமே நமக்கு பெற்றோர் விகிதம் கிடைக்கிறதுனால இதுல மறு கூட்டணிவு எதுவுமே நடக்கல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறு கூட்டணிவு நடக்கல, இது வந்து முழுமையான பிணைப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆன் ட்ரோசோஃபிலால கண்டறியப்பட்டுள்ளது. சிபி பிரிட்ஜஸ் 1919ஆம் ஆண்டு ஆன் ட்ரோசோஃபிலாவில் சில சிற்றினங்களில் குறுக்கேற்றம் முழுவதுமாக நடைபெறுவதில்லை என கண்டறிந்தார். முழுமையற்ற பிணைப்பு. பிணைப்புற்ற மரபணுக்கள் மிக விலகி அமைந்திருந்தால் குறுக்கேற்றம் நிகழ அதிக வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக பெற்றோர் மற்றும் பெற்றோர் அல்லாத சேர்க்கைகள் அறியப்பட்டது. இந்த பிணைப்புற்ற மரபணுக்கள் குறுக்கேற்றத்தை வெளிப்படுத்துகிறது. இது முழுமையற்ற பிணைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்வை ஹட்சிங்சன் மக்காச்சோளத்தில் கண்டறிந்தார். வண்ணமுடைய முழு விதை, வண்ணமற்ற சுருங்கிய விதை, இந்த ரெண்டையும் கலப்படம் செய்யறாங்க. வண்ணமுடைய முழுமையான விதை கிடைக்குது நமக்கு. சோதனை கலப்பு. வண்ணமுடைய முழு விதை F1ல கிடைச்சது. இது வண்ணமற்ற சுருங்கிய விதை ஒடுங்கு பண்பு பெற்றோர், இந்த ரெண்டையும் கலப்படம் செய்யறாங்க. நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். வண்ணமுடைய முழு விதை 48%, வண்ணமுடைய சுருங்கிய விதை 2%, வண்ணமற்ற முழு விதை 2%, வண்ணமற்ற சுருங்கிய விதை 48%. ஸோ பெற்றோர் கலப்போட புதிய கலப்பினம் நமக்கு கலந்து கிடைக்குது, மறுக்கூட்டணிவும் கிடைக்குது. இதனால முழுமையற்ற பிணைப்பு அப்படின்னு இதை நம்ம அழைக்கிறோம். ஹட்சிங்சன் மக்காச்சோளத்துல கண்டுபிடிச்சது. பிணைப்புற்ற மரபணுக்களின் தொகுப்பிற்கு பிணைப்பு தொகுதிகள் என்று பெயர். ஏவும் பியும் பிணைப்புற்றுச்சு அப்படின்னா இந்த ஏவும் பியும் டுகெதர் நாம பிணைப்பு தொகுதி அப்படின்னு சொல்றோம். கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி பிணைப்பு தொகுதி. எந்த ஒரு சிற்றினத்திலும் அதில் காணப்படும் பிணைப்பு தொகுதிகளின் எண்ணிக்கை ஒரு மடிய குரோமோசோம்களின் எண்ணிக்கைக்கு நிகராக காணப்படும். பிணைப்பு தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூகார்ல 2, ட்ரோசோஃபிலால 4, இனிப்பு பட்டாணியில 7, நியூரோஸ்போரால 7, மக்காச்சோளத்துல 10. ஒரு உயிரினத்துல ஒரு மடிய குரோமோசோம் எண்ணிக்கை எவ்வளவோ அந்த எண்ணிக்கைக்கு சமமா பிணைப்பு தொகுதி காணப்படும். பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்திற்கு இடையேயான வேறுபாடு. குரோமோசோம்களில் உள்ள மரபணுக்கள் அருகருகே அமைஞ்சு காணப்படும். இவை பிற பிணைப்புற்ற மரபணுக்களை பிரிக்கிறது. குறுக்கேற்றம் வந்து அதை பிரிச்சிருது. பிணைப்பு அருகருகே இருந்துச்சுன்னா இணைச்சிருது. இதில் ஒத்திசைவு குரோமோசோம்களில் உள்ள குரோமோசோம் மட்டுமே பங்கு பெறும். இதில் ஒத்திசைவு குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமேட்டிடுகளுக்கு இடையே உள்ள துண்டுகள் பரிமாற்றம் நிகழும். புதிய மரபணு சேர்க்கைகளை இது குறைக்கிறது. பிணைப்பு நடந்துச்சுன்னா புதிய பண்பு உருவாகாது. புதிய மரபணு சேர்க்கைகள் தோன்றுவதன் மூலம் வேறுபாடுகளை அதிகரிக்கிறது. புதிய உயிரினம் தோன்ற வழிவகுக்கிறது. பிணைப்பும் குறுக்கேற்றமும் ஆப்போசிட், ரெண்டும் கான்ட்ராஸ்டிங்கா நடக்கும்.